தமிழ் நாவலர் சேனலின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்க, இருக்கணுங்கிறது தான் என் பிரார்த்தனை. சரி, நம்ம எல்லாரும் விரும்புவது என்னென்னா, வாழ்க்கை வந்து எந்தவித சிக்கலும் இல்லாமல் எளிதாக போகணும்னு நம்ம நினைப்போம். அதுக்கு முன்னால் இந்த தலைப்பை பற்றி சொல்லிடுறேன். உபெக்தாவாக இருப்போமான்னு போட்டிருக்கேன். இது என்ன மொழி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நான் சொல்கிறேன், இந்த பதிவினுடைய நடுவில் நான் சொல்கிறேன் இதை பற்றி. சரி, வாழ்க்கையில் வந்து சிக்கலே இல்லாமல் இருக்கணும்னா அது சாத்தியமில்லை. எல்லாம் சிக்கல்கள்லாம் வரும் தான், போகும் தான். சரி, நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பதிவு. சரிங்களா? எப்படி இருந்தால் சரியாக இருக்கும், நமக்கு முன்னேற்றம்லாம் எப்போ வரும், நாம் வந்து எதுலேயுமே வந்து ஸ்டேபிளாக இருக்கிறது எப்படி, இதை தான் நான் இதை சொல்ல விரும்புகிறேன். இந்த மற்றவங்களெல்லாம் சரி பண்ணணுங்கிறது நம்ம வேலை இல்லை, நம்ம அது செய்ய முடியாது இல்லையா? இந்த பதிவை யாரெல்லாம் பார்த்து கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டால் அதுவே வந்து நிறைய பேருக்கு, அதுவே ஒரு நிறைய பேருக்கு அது போய் சேரும். நிறைய பேருக்கு போய் சேரும்போது ஒவ்வொருத்தரும் அதை தன்னை அப்படி மாற்றிக்கிடும் போது எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் இல்லையா? சரி, இந்த சிக்கலை வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? இது வந்து நான் சொல்லலை, முன்னோர்கள் நமக்கு முன்னால் இருந்தவங்க சொல்லிவிட்டு போயிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க நல்ல அழகான ஒரு பாதையை வழிவகுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாம் அதில் நடந்தால் மட்டும் போதும், எல்லா நன்மைகளும் நம்மை வந்து சேரும். சரியா? சரி, என்னெல்லாம் செய்யணும்? நம் மனதில் வந்து எப்போ பாரு எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த எண்ணங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் சட்டை பண்ணாமல் ஒதுக்கி வச்சிடணுமா. ஒவ்வொரு எண்ணத்துக்கும் நம்ம ரியாக்ட் ஆகாமல் அதை தூர தள்ளி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கணும். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ப்ராக்டிஸில் வரும்னு சொல்கிறாங்க. சரி, அந்த எண்ணங்களில் கவனமே இருக்கக்கூடாது, கவனம் இல்லாமல் இருக்கணும். கூடிய வரை வந்து எல்லா விஷயத்தையுமே தள்ளி நின்று பார்க்கணுமா. நம்மளை சுற்றி நடக்கிற, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே தள்ளி நின்று பார்த்தா அதில் உள்ள நியாய அநியாயங்கள் நமக்கு புரியும். முடிந்தவரை மௌனத்தை கடைப்பிடிக்கணுங்கிறாங்க. ஏன்னா பேசுகிறதுனாலே நிறைய சிக்கல்கள் உண்டாயிரும். மௌனத்தை முடிஞ்சவரை கடைப்பிடிச்சாலே நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும். சரி, ஒரு விஷயத்தில் பாசிட்டிவாகவும் ஒரு விஷயத்தில் நெகட்டிவாகவும் இல்லாமல் நாம் வந்து நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படின்னு, அது கொஞ்சம் கஷ்டம்தான். சாமானியமான ஒரு மனிதனுக்கு அது கஷ்டம்தான். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே, நடுநிலைமையோடு இருக்க கொஞ்சம் முயற்சி பண்ணுவோமே. அப்படி நடுநிலைமையோடு இருக்கிறதத்தான் உபெக்தா அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது யார் சொன்னார் தெரியுமா? புத்தர் சொல்லியிருக்கார். உபக்தாவாக இருங்கள். என்னவா? நடுநிலைமையோட, எதுக்கும் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் ரியாக்ட் பண்ணாமல் நடுநிலைமையோடு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஒரு சின்ன கதை. சொர்க்கலோகத்துக்கு சமணத்துறவி, புத்த மத துறவி, அப்புறம் சூஃபின்னு சொல்லப்படுகிற இஸ்லாமிய துறவி 3 பேரும் சொர்க்கத்துக்கு போனாங்களாம். அங்கே ஒரு தேவதை வந்து சொர்க்கத்துக்குள்ள போனவுடனே ஒரு தேவதை வந்து ஒரு பெரிய தங்க தட்டில் 3 கோப்பையில் அமுதத்தை ஊற்றி கொண்டு வந்து முதல்ல சமணத்துறவியிடம் கொடுத்தாலாம். இந்தாங்க அருளாளரே, இந்த கோப்பையில் ஒரு அமுதத்தை பருகுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் என்ன சொன்னாராம், எனக்கு எந்த அமுதமும் தேவையே இல்லை, வாழ்வே துன்பமயமானது, பிறப்பிலிருந்து இறக்குற வரைக்கும் துன்பம் தான், எதை அனுபவித்தாலும் கடைசியில் கசப்பு தான் மிஞ்சுது, இதில் என்ன அமுதம் வேண்டி கிடக்குது என்று சொல்லி அதை மறுத்துட்டாராம். குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். சரி, குடிக்காமலேயே அது கசப்புன்னு சொல்லி மறுத்துட்டார். சரி, அடுத்ததாக புத்த துறவிட்ட போய் நீங்களாவது இந்த அமுதத்தை குடிப்பீங்களா அப்படின்னு கேட்டாராம். இந்த கோப்பையை நீட்டினாலாம். அதுக்கு அந்த துறவி அந்த கோப்பையை எடுத்து குடிச்சிட்டு பாதி வரைக்கும் குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு சொன்னாராம், நான் வந்து இது கொஞ்சம் கசக்குது, அதனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கீழே வச்சிட்டார். 3ஆவதாக சூஃபிகிட்ட போய் அந்த தேவதை கோப்பையை காமிச்சுதான், இந்த கோப்பையில் உள்ள அமுதத்தை நீங்கள் குடிக்கிறீர்களா அப்படின்னு சொன்ன உடனே சூஃபி அந்த கோப்பையை வாங்கி விருப்பு வெறுப்பின்றி முழுவதையும் குடித்து விட்டு கீழே வச்சாராம். அப்போ அவர் சொன்னாராம், குடிக்காமலேயே ஒரு முடிவுக்கு வர்றது தவறு, ஒன்றை பாதி அனுபவிச்சுட்டு இது இப்படித்தானே நாமளே ஒரு முடிவுக்கு வருவதும் தவறு. வாழ்க்கை என்பது
அமுதம் வாழ்க்கை எனும் அமுதம் வந்து இனிப்பும் கசப்பும் இரண்டும் கலந்து தான் இருக்கும். அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த கதை முடிகிறது. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் மேடு பள்ளம் நிறைந்திருக்கும். மேடு வரும்பொழுது மகிழ்ச்சியும், பள்ளம் வரும்போது துன்பமும் நாம் செய்கிறோம். அது எல்லாருக்கும் இயல்பு தான், அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் அந்த ரெண்டுமே துன்பப்படாமல் மகிழ்ச்சியாகவே அப்படி இருங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி ரொம்பையும் மகிழ்ச்சியாக இல்லாமல் ரொம்பையும் துன்பத்தில் துவண்டு போய் விடாமல் கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருந்தாலே பல சிக்கல்கள் இல்லாமலே போயிடும் இல்லையா? இப்போது இந்த பிரபஞ்சம் என்ன செய்யுமா, மேடு வந்தாலும் இவன் ஒரே மாதிரி தான் இருக்கான், பள்ளம் வந்தாலும் இவன் ஒரே மாதிரி தான் இருக்கான். அதனால் இவன் வாழ்வில் என்னத்துக்கு மேடு பள்ளலாம் அப்படின்னு சொல்லி நேரான ஒரு பாதையை கொடுக்கும்னு ஒரு நம்பிக்கை. அப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் அது பெரிய ஞானியால் தான் இருக்க முடியும்னு நம்ம நினைப்போம். உண்மைதான், இருக்க முடியாது தான். ஓரளவு நம்ம இப்போ ரொம்ப ரியாக்ட் பண்ணோம்னா அதில் ஒரு 10% கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டு அது நடுநிலைமையோடு நம்ம இருந்து நம்மிடம் இருந்த அந்த அந்த பிரச்சனையை தள்ளி இருந்து பார்த்து எதுக்கும் ரியாக்ட் ஆகாமல், மேடு வந்தாலும் ரொம்ப மகிழ்ச்சி கொள்ளாமல், பள்ளம் வந்தாலும் ரொம்ப துவண்டு போகாமல் மௌனமாக நாம் இருந்து எதிர்கொண்டு இருக்க முயற்சி பண்ணினா வாழ்க்கை ரொம்ப அமைதியாக நதி போல அழகான ஒரு வாழ்க்கை நமக்கு வரும். சிக்கலே இருக்காது. நாம் எல்லோருமே உபக்தாவாக இருந்துவிட்டால் நமக்கு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நமக்கு முன்னேற்றம் தான் என்று கூறி வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.